ஏங்க, சொல்லி ஒரு வாரம் ஆகுது, மறந்துட்டீங்களா? சமையலறையில ஜன்னலோட தாழ்பால் உடைஞ்சிருக்குன்னு சொன்னனே. ராத்திரியில காத்து வரும்போது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத நீங்க சரி செய்யவே இல்ல. பிரியா, தயவு செய்து கொஞ்சம் பேசாம இருக்கியா? காலையில இருந்து ஆபீஸ்ல ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ல. வீட்டுக்குள்ள வந்த உடனே உன் வேலைய பத்தி பேசுற. மத்தவங்க நிலைமைய பத்தி கவலைப்பட மாட்ட. எது இருந்தாலும் காலையில பாக்கறேன். வீட்டு வேலை இல்லைங்க, ஒரு பாதுகாப்புக்கு தான். வீட்டுக்குள்ள புறா எலிங்க வந்து அமர்க்களம் பண்ணுதுங்க. ஆனா என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலங்கிறது தான் மனசுக்கு வலிக்குது. நான் கவனிக்கலேன்னு இல்ல பிரியா. என் மனசுல வேற ஓடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இப்ப சண்டை வேண்டாம். சண்டை வேண்டானா என் விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்ககிட்ட சொல்லி சொல்லி என் பிராணம் போகுது. சரி சரி. ஏய், இன்னைக்கு ஒரு வழியா ஆபீஸ்ல பெரிய டீல் க்ளோஸ் ஆச்சு. நாளைக்கு எங்க ஆபீஸ்ல லஞ்ச் கொடுக்கறாங்க. நாமளும் நாளை ஈவினிங் கொண்டாடுவோமா? நல்ல விஷயம். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னாச்சு பிரியா? நான் சொல்றத கேட்டாம உன் கவனம் மெடிக்கல் ஃபைல பாத்துக்கிட்டே இருக்க? கவனம் இல்லாம என்ன செய்வேன்? எங்க அப்பாவுக்கு நாளைக்கு ஆபரேஷன் இருக்குன்னு மறந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் பில், இன்சூரன்ஸ் எல்லாமே ஏன் தலையில. நான் மறக்கல பிரியா. ஆனா நீயே எல்லாத்தையும் தனியா பாரத்தை ஏத்திக்கிட்டு இருக்க. யாருக்கு தான் நேரம் இருக்கு? நான் தான் எல்லாம் பாத்துக்கணும். இப்ப எதுக்கு கோவப்படுற? எல்லாத்தையும் பண்ணிடலாம், கொஞ்சம் பொறு. இங்க பாருங்களேன், இந்த வருஷம் ஊட்டியோ கொடைக்கானலோ போலாம். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிரியா, போன மாசம் நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசணும்ல. இப்ப முடியாது. சிம்பிளா இருக்கட்டும். எளிமையானதா? நான் கேட்டது ஒரு வாரம் சந்தோஷம்தான். தாழ்பால சரிசெய்ய நேரம் இல்ல, சுற்றுலாவுக்கும் பணம் இல்ல. என் சந்தோஷத்தை விட பணம் முக்கியமா உங்களுக்கு? பிரியா, கொஞ்சம் உட்காரு. பணம் முக்கியம்னு நான் நினைக்கல. ஆனா ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சது. அதை சரியே முடிக்கலனா என் பதவிக்கே ஆபத்து வரலான்னு பயமா இருக்கு. இந்த பயத்தால தான் சின்ன விஷயத்துக்கும் கோவம் வருது. தாழ்பால சரி செய்ய சொன்னதும் ஒரு டெஸ்ட் மாதிரி தோணுது. நீ நல்ல கணவன் இல்லையோன்னு சில சமயத்துல நானே என்ன கேட்டுக்கிறேன். இதுல உன்னுடைய தப்பு எதுவும் இல்ல. எல்லாம் என்னுடைய டென்ஷன்ல வந்த கோவம்தான் பிரியா. என்ன வேணும்? சொல்லுங்க, சொல்லுங்க. வெரி சாரி பிரியா. நேத்து கோவமா பேசிட்டேன். மன்னிச்சுக்கோ. இன்னைக்கு ஈவினிங் வெளியில சாப்பிட போகலாம். ரெடியா இரு. குழந்தைங்களையும் ரெடி பண்ணு. சாரிங்க, இன்னைக்கு ஈவினிங் முடியாது. அண்ணன் ஃபோன் பண்ணுவார். நான் நான் இரவு 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். அப்போ நான் முக்கியம் இல்லையா? சரி, ஓகே. நீ ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் போயிட்டு மதியம் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போறேன். ஏங்க, நான் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல. ஏன் அழற? பிரியா, நான் வந்துட்டேன். நீ தனியா இல்ல. நான் என்றைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பயந்துட்டேங்க. இந்த வியாழனகத்துல உங்க பிஸியான வாழ்க்கையில இதெல்லாம் சொல்லவே மனசில்ல. நான் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம கோபமா பேசிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. நீங்க என்ன ஒதுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். பிரியா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ இல்லாம நான் எப்படி இருப்ப? ஆஃபீஸ் வேலை காரணத்தால நானும் கோவப்பட்டிருக்க கூடாது. வாழ்க்கைய புரிஞ்சு நடக்க நான் நிறைய கத்துக்கணும். நம்ம இருவரும் சேர்ந்து இந்த கஷ்டங்களை சமாளிப்போம். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒன்னா செஞ்சா வெற்றி நிச்சயம். பிரியா, வெளியில இருட்டுனா மெழுகுவர்த்தியை ஏத்தலாம். ஆனா மனசுல இருட்டு வரும்போது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிட்டா எப்பவும் மனசு வெளிச்சமாதான் இருக்கும். புரிதல் தான் நம்ம பலம். இல்லைங்க, நானும் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சரி, இன்றைக்கு ஈவினிங் பூங்காக்கு போவோமா? இன்றைக்கு அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். கொஞ்சம் சிரிப்பாக்கலாம். ரெடி? 1, 2, 3